السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وآمنوا برسوله يؤتكم كفلين من رحمته ويجعل لكم نورا تمشون به ويغفر لكم والله غفور رحيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலக மக்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக மனிதர்களை சுவர்க்கத்தின் பால் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இறுதியான கண்ணியமான நபியாக, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக, முழு உம்மத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து அவர்களை மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி, ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பினான். இந்த உலகத்துக்கு அருளாக, ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக அதிகமாக பேசப்படுகின்ற மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய பெயரை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய அசைவுகளை அனைத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உயர்த்தி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் மாற்ற முடியாத, யாராலும் அழித்துவிட முடியாத உண்மையான கண்ணியமான சிறந்த அல் குர்ஆன் என்ற வேதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கண்ணியமாக அழைத்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபிமார்களை, குர்ஆனில் சொல்லப்பட்ட ஏனைய நபிமார்களுடைய பெயரை சொல்லி, யா ஆதம், யா நூஹ், யா இப்ராஹிம், இவ்வாறு யா ஈசா என்று நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்காமல் அவர்களை மிக கண்ணியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்ட பண்புகளை, தன்மைகளை சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே அழைத்து பேசுகின்றான்.
யா அய்யுஹன் நபி, நபியே என்று பேசுகிறான். யா அய்யுஹர் ரசூல், ரசூலே என்று பேசுகிறான். யா அய்யுஹல் முஸ்ஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி கூட அழைக்காமல் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை, தன்மைகளை, தனித்துவங்களை சொல்லி குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமில்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது, அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வருகை, அவர்களுடைய உதிப்பு, இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட நிஅமத் என்று பேசுகிறான், பாக்கியம் என்று பேசுகிறான். இந்த உலகத்தில் காசு பணம் மாத்திரமல்ல, ஆட்சி அதிகாரங்கள் மாத்திரமல்ல, நபியுடைய பிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உதித்தது, அவர்கள் வந்தது, அவர்கள் பிறந்ததே ஒரு பாக்கியம் என்று அல்லாஹ் பேசுகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். மனிதர்களில் இருந்து ஒரு ரசூலை தெரிவு செய்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நேரத்திலே அல்லாஹ் மனிதர்களுக்கு உபகாரம் செய்து விட்டான், அருள் புரிந்து விட்டான். அது மனிதர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களை விட இந்த உலகத்திலே மிக குறைவான காலம் வாழ்ந்தார்கள். 63 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த 63 வருட கால வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனிலே பொறுமதியாக பேசியிருக்கிறான். அதை ஒரு அற்புதமாக பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால் தான் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது, அவர்கள் வாழ்ந்த வாழ்வின் மீது அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கிறான். காலத்தின் மீது பொதுவாக சத்தியம் செய்த அல்லாஹ், சூரியன் சந்திரன் மீது பொதுவாக சத்தியம் செய்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்கின்றான். லஅம்ருக் இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். நபியே, உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக, உங்களுடைய ஆயுளின் மீது சத்தியமாக, இந்த மனிதர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள், போதையிலே இருக்கிறார்கள், மடமையிலே இருக்கிறார்கள் என்று மனிதர்களுடைய மடமையை அல்லாஹ் பேசுகின்ற போது, மனிதர்களுடைய வழிகேட்டை அல்லாஹ் பேசுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து பேசி இருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமின்றி பொதுவாக அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை, அவர்களுடைய நாமத்தை சொல்வதை ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான், கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். முஹம்மத் என்ற பெயரை சொல்வதே ஒரு இபாதத், அதை உச்சரிப்பதே ஒரு இபாதத். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிக மோசமான மனிதர் யார் என்றால், பாக்கியம் அற்ற மனிதன் யார் என்றால், அவருக்கு அவருடைய நாவினால் எனது பெயரை சொல்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்காதவர் என்று சொன்னார்கள். நஷ்டவாளி என்று சொன்னார்கள். ஏன் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே மிக சிறந்த வார்த்தை, மிக உயர்ந்த வார்த்தை, மகத்தான வார்த்தை ஒரு மனிதன் தனது வாயினால், நாவினால் சொல்கின்ற ஷஹாதத்து கலிமா. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வது, ஏகத்துவம் என்று சொல்வார்கள். அந்த ஏகத்துவ வார்த்தையில் கூட அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை இணைத்து பேசுகின்றான். நாம் கலிமாவை சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக
வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, கலிமாக்களில் சிறந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அந்த கலிமாவிலும் அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹுடைய பெயரை இணைத்து வைத்திருக்கிறான். அவர்களுடைய பெயரை சொல்வது கட்டாயம் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களிலே சிறந்த அமல், உடலால் செய்கின்ற வணக்கங்களில் சிறந்த வணக்கம் தொழுகை. இந்த தொழுகையிலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை, முஹம்மது என்ற பரிசுத்தமான அந்த திருநாமத்தை உச்சரிப்பதை, அதை சொல்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுகின்ற போது தொழுகையுடைய இறுதியிலே ஷஹாதத்தை மாத்திரம் சொல்வார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்தை மாத்திரம் தொழுகையுடைய இறுதியிலே அத்தஹியாத்திலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் முழுமையாக மதீனாவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அல்லாஹ் பேசுகின்றான். அல் அஹ்ஸாப், நபி அவர்களை அழிப்பதற்காக வேண்டி, தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி படைகள் திரண்டு வந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மதீனாவிலே அல்லாஹ் பாதுகாத்து, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்குகின்றான். அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா ஆரம்பம் தொடக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் பேசுகின்றான். அவர்களுடைய கண்ணியங்களை பேசுகின்றான், அவர்களுடைய மதிப்பை பற்றி பேசுகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய உயிரை விட, ஒரு மனிதன் தன்னை நேசிப்பதை விட, தனது உயிரை நேசிப்பதை விட, தனது உயிரை மதிப்பதை விட ஒரு மனிதன், ஒரு முஃமின், அங்கு அல்லாஹு தஆலா முஃமின் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். முஸ்லிம் என்று சொல்லவில்லை. நபியின் அன்பை பேசுவதற்கு, நபியின் பெயரை சொல்வதற்கு, நபியின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு, நபியின் புகழை பேசுவதற்கு, கண்ணியமானவர்களே, நான் முஸ்லிமாக இருப்பது மாத்திரம் போதாது. ஈமானுடைய சுவையை சுவைத்திருக்க வேண்டும். ஈமானுடைய சுவையை சுவைக்கக்கூடியவர்களினால் தான் நபியை பற்றி புகழ் பேசலாம், நபியின் நலவுகளை பேசலாம், தனித்துவங்களை பேசலாம், சிறப்புகளை பேசலாம், அற்புதங்களை பேசலாம், குறைந்தது அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லலாம். ஈமானிய சுவை தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமானை சுவைத்திருக்க வேண்டும், ஈமானின் உச்சத்தை அடைந்திருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களிடத்திலே அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள், உயிரை விடவும் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உயிரை விட எதையும் நேசிக்க முடியாது. தான் பெற்ற பிள்ளைகளையோ, தன்னை பெற்ற பெற்றோர்களையோ நேசிக்க முடியாது. ஒரு மனிதன் தனது உயிரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களிடத்திலே ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்களிடத்திலே
அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் ஆரம்ப உரையிலே அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் முஃமின்களுடைய தாய்மார்களுக்கு சமன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அவர்கள் மணந்தவர்களை, திருமணம் செய்தவர்களை, பரிசுத்தமான மனைவிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் திருமணம் செய்வதை, மனம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். நபியுடைய மனைவிமார்கள் அந்த அளவு பரிசுத்தமானவர்கள் என்றால், அந்த அளவு தூய்மையானவர்கள் என்றால், அந்த அளவு உயர்ந்தவர்கள் என்றால், நபி அவர்களுடைய உயர்வு எவ்வாறு இருக்கும், நபியுடைய கண்ணியம் எவ்வாறு இருக்கும், சிறப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் உணர்த்திவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளை பேசிவிட்டு, தனித்துவங்களை பேசிவிட்டு, பல விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களையும் சிறப்புகளையும் அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் அஹ்ஸாபில் பேசிவிட்டு முஃமின்களுக்கு ஒரு கட்டளையை இடுகின்றான். என்ன கட்டளை? அந்த சூராவுடைய முகப்பிலே, ஆரம்பத்திலே, முன்னுரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய சிறப்பு, மனைவிமார்களுடைய கண்ணியம் சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. எடுத்த எடுப்பில் அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கும் உங்களிடத்தில் ஈமானிய பலம் தேவைப்படுகிறது. ஈமானை நீங்கள் சுவைத்திருக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அங்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே. யா அய்யுஹல்லதீன அஸ்லமூ, முஸ்லிம்களே என்று சொல்லவில்லை. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்லவில்லை. அல்லாஹ் அங்கும் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, வரலாற்றை, தியாகங்களை, அர்ப்பணங்களை, அற்புதங்களை புரிந்து ஈமானை வளர்த்துக் கொண்டவர்களே, ஈமானை சுவைத்தவர்களே, நீங்கள் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்தோடு சேர்த்து அந்த நபியின் மீது சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நானும் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். தொழுகைக்கு கூட அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, நோன்புக்கு கூட அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, ஹஜ்ஜுக்கு கூட அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, ஸலவாத்தை அல்லாஹ் சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களுக்காக வேண்டி அவர்கள் இந்த சமூகத்தின் மீது காட்டிய அக்கறைகள், சமூகத்தோடு வைத்திருந்த தொடர்புகள், இவைகளை இந்த இடத்திலே பேசி முடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அவர்களுடைய வருகையின் மூலமாக, அவர்களுடைய பிறப்பின் மூலமாக, அவர்களுடைய போதனையின் மூலமாக, அவர்களுடைய சுன்னாவின் மூலமாக நானும் நீங்களும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கையிலே இருக்கின்றோம். அதனால் தான் அல்லாஹ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக உங்களை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். என்ன ரஹ்மத்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நபியுடைய பரக்கத்தினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் பரக்கத்தினால் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்திருக்கிறான். அந்த உபகாரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்காக வேண்டி செய்த அந்த சேவைகளுக்கான, அந்த உபகாரங்களுக்காக
மனிதர்களாகிய எங்களால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்கின்ற மரியாதை, அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் குறைந்த ஒரு கடமைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலைக யா ரசூலல்லாஹ் என்று ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே செய்கின்ற கடமைகளில் மிகவும் குறைந்த கடமை. நாம் நினைத்து விடக்கூடாது நாம் ஸலவாத்து சொல்லி இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான ஸலவாத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று பெருமிதம் கொண்டு விடக்கூடாது, பெருமை அடித்து விடக்கூடாது. ஏன் ஸலவாத் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, ரஹ்மத்துல் ஆலமீனுக்காக உலகத்திலே செய்யப்படுகின்ற கடமைகளிலே மிக குறைந்த கடமை. அதனால் தான் அல்லாஹ் அதை கட்டாயப்படுத்தி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். ஒரு மனிதன் தொழுகையிலே அத்தஹியாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி ஸலவாத்தை சொல்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், அதனால் தான் அல்லாஹ் நானும் செய்கிறேன், வானவர்கள் மலக்குமார்கள் அவர்களுக்கு எந்த கடமையுமே கிடையாது. மனிதர்களை போன்ற மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுமே அவர்களுக்கு கிடையாது. அந்த மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனிலே சொல்கின்றார். கண்ணியமானவர்களே, அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் அத்தஹியாத்திலே ஆரம்பமாக ஷஹாதத்தை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அல் அஹ்ஸாபுடைய இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் தொழுகையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று நபி அவர்களும் தன் மீது ஸலவாத்து சொன்னார்கள். சஹாபாக்களையும் சொல்லுமாறு சொன்னார்கள், ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று படித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸலவாத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விடயங்களை சொல்கின்ற போது, பயான்கள் செய்கின்ற போது, குதுபாக்கள் செய்கின்ற போது அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு ஸலவாத்து சொல்வார்கள். எந்த பேச்சில், எந்த சபையில், எந்த பயானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படவில்லையோ, சலாம் சொல்லப்படவில்லையோ, அது அரைகுறையானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் ஸலவாத்து சொல்கிறோம். இந்த உலகத்திலே அழைக்கப்படுகின்ற அழைப்புகளில் மிக உயர்ந்த உன்னதமான அழைப்பு தான் அதான். அந்த அதானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதான் சொன்னால், அதான் சொல்லப்படும் போது முஅஸ்ஸின் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை, அந்த திக்ர்களை, அந்த கலிமாக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதானுக்கு பின்னால் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே எனக்காக வேண்டி வசீலா தேடுங்கள். அல் வசீலா என்ற உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த கண்ணியம் நபிமார்களில் ஒருவருக்குத்தான் கொடுக்கப்படும். அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்விடத்திலே எனக்காக வேண்டி வசீலாவை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யார் என் மீது ஸலவாத்து சொல்லி என் மீது எனக்காக வசீலா தேடுவார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எனது ஷஃபாஅத் அவருக்கு கடமையாகி விடும் என்று சொன்னார்கள். உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தியாகி, தியாக வரலாற்றை கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே 70,000 பேர்கள் என்னுடைய ஷஃபாஅத்தின் மூலம் சுவர்க்கம் செல்வார்கள். 70,000 பேர்கள் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் செல்வார்கள் என்று சொன்ன போது உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவராக மாற வேண்டும், அந்த கூட்டத்திலே நான் சேர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆவை வேண்டிக் கொள்கிறார்கள். எனக்காக துஆ செய்யுங்கள், நானும் அந்த ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்திலே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், அன்த மின்ஹும், உக்காஷா நீங்களும் அந்த 70,000 பேர்களில் ஒருவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அந்த 70,000 பேர்கள் யார்? யார் அதில் முதன்மை வகிக்கக்கூடியவர்கள் யார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் காலையில் 10 தடவை மாலையில் 10 தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஸல்லிம் என்று ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வார்களோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்து கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்வார்களோ, அல்லாஹ் அவர்கள் மீது 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான், அவர்களுடைய 10 பாவங்களை மன்னிக்குகின்றான், அவர்களுடைய 10 நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதே போன்று அவர்களுடைய மறுமையின் அந்தஸ்தை அல்லாஹ் 10 அந்தஸ்தாக ஒரு ஸலவாத்துக்கு உயர்த்துகிறான். அதே போன்று அல்லாஹ் அந்த அடியான் மீது ரஹ்மத்து செய்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ஸலவாத் என்பது உள்ளத்தால் நாங்கள் சொல்ல வேண்டும். நபியுடைய கண்ணியத்தை, மகிமையை, சிறப்பை உணர்ந்து நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பல உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே, யார் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் என் மீது ஸலவாத்து சொல்வார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய 100 தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். அதிலே 70 மறுமையுடைய தேவைகளையும் உலகத்துடைய 30 தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், எங்களை விட அதிகமாக நன்மைகளை செய்தவர்கள், எங்களை விட குறைவாக பாவங்களை செய்தவர்கள், தப்புக்களை செய்தவர்கள், தவறுகளை மனிதன் என்ற அடிப்படையிலே செய்தவர்கள் எங்களை விட அதிகமாக ஸலவாத்து சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே இந்த உலகத்திலே வந்தவர்கள். அவர்கள் வுது இல்லாமல் நபியுடைய பெயரை கூட சொல்ல மாட்டார்கள். வுது இல்லாமல், வுது செய்யாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அபூ ஜஅஃபர் அல் மன்சூர் மதீனாவுடைய ஆட்சியாளர், மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான புனிதமான அந்த உடம்பு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். வந்து ஆட்சியாளர், மன்னர், மதீனாவை ஆளக்கூடியவர் சற்று சத்தமாக பேசுகிறார், சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார். அந்த இடத்திலே இமாமுல் மதீனா என்று சொல்லப்படுகின்ற, மதீனாவுடைய இமாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் கலீஃபாவாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் மதீனாவை ஆட்சி செய்த அரசருக்கு, மன்னருக்கு, அபூ ஜாஃபர் மன்சூருக்கு எச்சரித்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவோம், ஸலவாத்து சொல்வோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம், நபியுடைய ஷஃபாஅத்தை பெறுவோம். கண்ணியமானவர்களே, குறிப்பாக சில இடங்களில், சில சந்தர்ப்பங்களில் ஸலவாத்து சொல்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்காக வருகின்ற போது தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், நீ பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போதும், பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்கின்ற போதும்
என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்ற அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையிலே நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோம். ஜனாசாவுக்காக வேண்டி நாம் செய்கின்ற துஆ, மரணித்த ஒருவருக்கு துஆ தேவைப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவைப்படுகிறது. அந்த மன்னிப்பை, மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்ற போது கூட அந்த ஜனாசா தொழுகையில் முதலாவது தக்பீரில் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு இரண்டாவது தக்பீரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோம். ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்தவுடன் கையேந்தி அல்லாஹும் அக்பிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அஜில்த, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள், நிதானத்தை இழந்து விட்டீர்கள். அந்த சஹாபி என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் துஆ செய்கின்ற போது அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், பிறகு என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் தான் துஆ செய்ய வேண்டும். துஆவில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை சொல்லி அதன் பொருட்டால் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்கள், எங்களுடைய கவலைகள் நீங்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் மிக அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உலகத்திலே குர்ஆனுக்கு খিদமத் செய்தவர்கள், பணிவிடை செய்தவர்கள், ஒரு காரியாக, குர்ஆனை ஓதக்கூடியவராக, குர்ஆனை போதிக்கக்கூடியவராக, நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டுமாக இருந்தால், ஓத வேண்டுமாக இருந்தால் உபை இப்னு கஅபிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் சொல்லப்பட்ட, சிறப்பு சொல்லப்பட்ட உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் துஆ செய்வதற்காக வேண்டி, துஆவுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். சஹாபாக்கள் துஆ அது ஒரு இபாதத், அந்த இபாதத்துக்காக வேண்டி சாப்பிடுவதற்கு நேரம் கொடுப்பதை போல, தூங்குவதற்கு நேரம் கொடுப்பதை போல, உலக விவகாரங்களை செய்வதற்கு நேரம் கொடுப்பதை போல துஆவுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று கவலைக்குரிய விடயம், சலாம் கொடுத்தவுடனே ஓடிவிடுகிறார்கள். தொழுகைக்கு பின்னால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், சலாம் கொடுத்தவுடன் ஓடுவது, ஏதோ நெருப்பை தலையில் சுமந்து கொண்டிருப்பதை போன்று வேகமாக ஓடிவிடுகிறார்கள். தொழுகையாளிகளை கடந்து விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள், அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் துஆவுக்காக ஒரு நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன், துஆ செய்து கொண்டு வருகிறேன். அந்த துஆவில் நான் எந்த அளவு உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அந்த துஆவில், அந்த துஆவுடைய நான்கில் ஒரு பகுதி காவாத்தி நான் உங்களுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்கிறேன், உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிறேன், அது போதுமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் அதை விடவும் அதிகமாக ஸலவாத்து சொல்லலாம். அப்போது அந்த சஹாபி சொல்கிறார், என்னுடைய துஆவில் அரைவாசி நேரம், பாதி நேரம் உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக நான் ஒதுக்குகிறேன். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீங்கள் அதை விட அதிகமாக செய்தால் உங்களுக்கு இன்னும் நன்மை கிடைக்கும், அது கைராக இருக்கும் என்று சொன்னபோது மூன்றாவது சொல்கிறார்கள், சுலுசைன், என்னுடைய துஆவுடைய நேரத்தில் 2/3 பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி நான் செலவிடுகிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதைவிடவும் அதிகமாக உங்களுடைய துஆக்களில், பிரார்த்தனைகளில் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்வது உங்களுக்கு கைர் என்று சொன்னபோது அந்த சஹாபி சொல்கிறார், அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் துஆவுக்காக வேண்டி எனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரத்தை முழுமையாக உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக நான் ஒதுக்குகிறேன், ஸலவாத்துக்காக நேரம் ஒதுக்குகிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 சிறப்புகளை சொன்னார்கள். இதன் யுக்ஃபா ஹம்மக், உபை இப்னு கஅப், உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உலகத்தில் எல்லோரும் ஆசைப்படுவது
கவலை இல்லாமல் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், முதலாவது சிறப்பு, உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தொலைந்துவிடும், கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்வதினூடாக. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுக்ஃபரு லக தம்புக், உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இரண்டு சிறப்புகள். உலகத்துடைய சிறப்பு என்ன? உலகத்துடைய கவலைகள், துன்பங்கள், நோய் நொடிகள் அனைத்தும் சென்றுவிடும் ஸலவாத்துடைய பரக்கத்தினால். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். இதைவிட என்ன சிறப்பு இருக்கிறது சகோதரர்களே? இதைவிட என்ன சிறப்பு இருக்கிறது? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தாலிப் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 300 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஸலவாத்துடைய சிறப்புகளை பற்றி எழுதுகின்ற போது அவர் எழுதுகிறார், எனக்கு தெரிந்த ஒரு 7 வயசு குழந்தை, 7 வயது பெண் குழந்தை ஒரு நாளைக்கு 3000 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறது. ஒரு வாரத்தில் 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண்கிறது 7 வயது பெண் சிறுமி. ஸலவாத்துடைய நோக்கம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். நபி அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறைந்தபட்ச கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் கியாமத்துடைய நாளையில் காண்பதற்கு முன்னால், அவர்களுடைய நெருக்கத்தை மறுமையில் பெறுவதற்கு முன்னால் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த உலகத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வார்களோ, மிக குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களிலே மிக அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்வார்களோ, அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்களே. அதே போன்று கண்ணியமானவர்களே, மறுமையுடைய நபியுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நான் கனவில் காணவில்லை, என்னால் காண முடியாது என்பதற்காக நபி அவர்களை கனவில் காண முடியாது என்ற வாதத்தை எங்களால் முன்வைக்க முடியாது. கண்டவர்கள் இருக்கிறார்கள். காண முடியாது என்ற கொள்கையில் இருந்து நபி அவர்களை கனவில் கண்டு தௌபா செய்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். 7 வயது சிறுமி ஒரு நாளைக்கு 3000 தடவைகள் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு வாரத்தில் 3 இரவுகள் தவறாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய முபாரக்கான முகத்தை கனவிலே காண்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றிலே மிக முக்கியமானவர்கள். இவர்கள் ஒரு சபைக்கு வருகிறார்கள். இவர்கள் நபி அவர்கள் மீது மிக அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒருவர். சபைக்கு வருகின்ற போது அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேகமாக சென்று அவரை கட்டி அணைத்து அவருடைய நெத்தியை முத்தமிடுகிறார்கள். சபையிலிருந்து ஒருவர் கேட்கிறார், நாங்கள் ஷிபிலியை ஒரு பைத்தியக்காரனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பக்தாதிலே ஷிபிலியை நாங்கள் பார்க்கிறது ஒரு பைத்தியக்காரனாக. அந்த ஷிபிலி வரும்போது நீங்கள் எழுந்து அவரை முத்தமிட்டு அவருக்காக மரியாதை செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் கனவில் கண்டேன். அந்த கனவில் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வந்து ஷிப்லியை முஆனகா செய்து கட்டி அணைத்து நெத்தியை முத்தமிட்டார்கள். நபியிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஷிபிலி இவருக்கு நீங்கள் இந்த அளவு மரியாதை கொடுக்குகின்றீர்கள், அவருடைய நெத்தியை நீங்கள் முத்தமிடுகிறீர்கள், அவருக்காக எழுந்து மரியாதை செய்கிறீர்கள், என்ன காரணம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அந்த கனவிலே அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷிபிலி ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் குர்ஆனில் நபி அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த கவலை, அக்கறை, தொடர்பு, இந்த உம்மத்துக்காக அவர்கள் செய்த அர்ப்பணங்களை பேசுகின்ற ஒரு வசனம் இருக்கிறது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த மனிதர், இந்த ஷிபிலி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த வசனத்தை ஓதிவிட்டு 3 தடவை என் மீது ஸலவாத்து சொல்கிறார். அதனால் தான் இந்த ஷிபிலிக்கு நான் மரியாதை செய்து
அவருடைய நெத்தியை முத்தமிட்டேன் என்று அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தின் பொறுமதியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், ஸலவாத்தின் மகிமையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது சொல்லக்கூடியவரும், அதை கேட்கக்கூடியவரும், அதை எழுதக்கூடியவரும் நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஹதீஸ் துறை அறிஞர், ஹதீஸை படிப்பதற்காக போகிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு ஏழையாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்களை எழுதுகின்ற போது நபியுடைய பெயர் வருகிறது. அந்த நேரத்தில் எல்லா இடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதினால் பேப்பர் தீர்ந்துவிடும், மை முடிந்துவிடும் என்று நபியுடைய பெயரை ஸலவாத்து சொல்லாமல் எழுதி விடுகிறார். ஹதீஸை படிப்பதற்காக சென்றோர் மாணவர் காகிதத்தில் நபியுடைய பெயரை எழுதினால் பேப்பர் தீர்ந்துவிடும், மை முடிந்துவிடும் என்று ஸலவாத்தை விட்டுவிட்டு முஹம்மது என்று எழுதிவிட்டு போகிறார். அறிஞர்கள் சொல்கிறார்கள், சில நாட்கள் போகவில்லை, அல்லாஹ் அவருடைய வலது கையை சூறையாக ஆக்கிவிட்டான், செயல் இழக்கப்பட்டதாக வலது கையை அல்லாஹ் மாற்றி விடுகிறான். எழுதுகின்ற போதும் ஸலவாத்தை நாங்கள் முழுமையாக எழுத வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் காகிதத்தில் எனது பெயரை எழுதுகின்ற போது ஸலவாத்தை எழுதினால் அந்த ஸலவாத்து அந்த காகிதத்தில் இருக்கும் காலமெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அப்துல்லாஹ் இப்னு ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே காண்கிறார்கள். மரணித்ததற்கு பின்னால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், இமாம் ஷாஃபியே, அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான், உங்களுடைய அந்தஸ்துக்கள் எப்படி? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு புது மாப்பிள்ள, திருமணம் முடித்த ஒரு மாப்பிள்ள அவரோடு எப்படி அவர்களுடைய உறவினர்கள் அன்பாக நடந்து கொள்வார்களோ, உபசரிப்பார்களோ, கவனிப்பார்களோ, ஒரு மணமகனை போன்று அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி உபசரித்தான். இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்ன காரணம், எதற்காக வேண்டி இந்த அளவு ஒரு கண்ணியம் உங்களுக்கு, ஏன் இந்த சிறப்பு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் கடைசியாக அர்-ரிசாலா என்ற ஒரு நூலை எழுதினேன். இந்த அர்-ரிசாலா என்று சொல்லக்கூடிய நூல் பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்டங்களிலே போடப்பட்ட இஸ்லாமிய சட்டத்துறை சார்ந்த ஒரு நூல். அர்-ரிசாலா என்ற ஹதீஸ் நூல் கிடையாது, இஸ்லாமிய சட்ட நூல். அந்த நூலை நான் எழுதுகின்ற போது எங்கெல்லாம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் வந்ததோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதத மா ذكره الذاكرون அதத மா غفل عن ذكره الغافلون. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உலகத்தில் யாரெல்லாம் உச்சரித்து ஸலவாத்து சொல்கிறார்களோ அந்த மக்களுடைய எண்ணிக்கையின் அளவு நபி அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்வாயாக என்ற ஸலவாத்தை முழுமையாக எங்கெல்லாம் அந்த நூலில் நபியுடைய பெயர் வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நான் முழுமையாக எழுதினேன். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அந்தஸ்தை எனக்கு சுவர்க்கத்திலே தந்தான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற காலத்தை, மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி அவர்களுடைய பெயரை உயர்த்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்றாலும் அவர்களை பற்றி பேசுவதின் மூலமாக மாத்திரம் உண்மையான ஈமானிய உணர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பேசுவதை போன்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெறுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்கின்ற போதெல்லாம் நாங்கள் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, குறிப்பாக அதற்காக நேரங்களை, காலங்களை எங்களுடைய சஹாபாக்கள் ஒதுக்கி எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னார்களோ அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று நாளை கியாமத்துடைய நாளையில் உயர் அந்தஸ்துக்களை பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு